பிரைஸ் லார்ட். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற பைபிள் ஸ்டடி சர்தை சபைக்கு எழுதப்பட்ட கடிதத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம், ரெவலேஷன் சாப்டர் 3. ஓகே. சர்தை பட்டணத்தில் உள்ள திருச்சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியதாவது, இறைவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் பிடித்து கொண்டிருக்கிறவுடைய வார்த்தைகள் இவையே. இது இயேசு கிறிஸ்துடைய டிஸ்கிரிப்ஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்துல. இந்த 7 நட்சத்திரத்தை குறித்து 1ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் டர்ன் டு சாப்டர் 1, 1ஆம் அதிகாரம். இதிலே கையில் வச்சுக்கொண்டு அந்த பேஜை விடாங்க. சாப்டர் 1க்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் verse 19 and 20, 19, 20. ஆகவே நீ கண்டவைகளை எழுது, இப்பொழுது இருப்பவைகளை பற்றியும் இனிமேல் நிகழப்போவதை பற்றியும் எழுதிவை. நீ என்னுடைய வலது கரத்தில் கண்ட 7 நட்சத்திரங்களினதும் 7 தங்க குத்து விளக்கினதும் மறைபொருள் இதுவே. 7 நட்சத்திரங்களும் 7 திருச்சபைகளின் தூதர்கள். ஸோ இதில் சொல்லப்பட்ட 7 நட்சத்திரங்கள் 7 தூதர்கள். பட் தென் 7 ஆவிகள் இருக்கு. ஸோ இந்த 7 ஆவிகளும் 7 நட்சத்திரங்களும் வித்தியாசம், வேறு வேறு. ஏன்னா சில பேர் இதை மிக்ஸ் பண்ணுறாங்க, இதை குழப்பி 7 மெசஞ்சர்ஸ், 7 ஆவிகள், 7 தூதர்கள் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க, அல்லது படிப்பிக்கிறாங்க. இதில் நல்ல ஆதாரபூர்வமாக இருக்குது, இது ஆதாரத்தோடு இருக்குது. there's a proof that 7 stars and the 7 spirits are completely different. ரெண்டும் வித்தியாசம். ஸோ இந்த 7 ஆவியல் என்ன? இப்போ 7 நட்சத்திரம் பைபிள் ஸ்டடியாக இருக்கிறபடியால I just want to clarify. 7 நட்சத்திரங்கள் என்றது இதில் எங்களுக்கு தெரியுது, 7 தூதர்கள். ஸோ இந்த 7 ஆவிகள் என்ன? இதிலேயும் பெரிய விவாதங்கள் இருக்குது. பட் ஐ வில் ஷோ யூ. நான் எந்த ஓன் நாலேஜை குறித்து, எந்த ஓன் நாலேஜில் வார விளக்கத்தை நான் சொல்லாமல் பைபிளில் இருக்கிறத நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இட்ஸ் சைஸ் டைரக்ட்லி இதில் இருக்குது, நேரடியாக இல்லை. ஓகே, வேர்ஸ் அதே சாப்டர் 1, 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கவனிங்க. வேர்ஸ் 4. யோவானாகிய நான் ஆசியா மாகாணத்திலுள்ள 7 திருச்சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வரப்போகிறவருமாகி இறைவனிடமிருந்து உங்களுக்கு கிருபையும் சமாதானம் வருவதாக. ஓகே, then it says, அவரது அரியணைக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகள். ஸோ மேலே சொல்லப்பட்ட ஆள், 2ஆவதாக சொல்லப்பட்ட நபர், 2 வேறு வேறு, 1 இல்லை. அடுத்தது 3ஆவது, இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் கிருபையும் சமாதானம் வருவதாக. கிறிஸ்துவே உண்மையான சாட்சி. ஸோ எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க குமாரனான்னு கேட்டால் நான் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்துவனிடம் இருந்தும். இப்போ நான் சொல்கிறேன் மீ டூ என்ற இன்னொரு ஆள் அங்கே இருக்குது, அதெல்லாம் மீ டூன்னு நான் சொல்கிறேன். அல்லது ஐ ஆம் கம்மிங் என்று நான் சொல்லலாம், ஐம் கம்மிங் வித் யூ. இப்போ அந்த ஆள் என்னட்ட கேட்டால், ஐ யூ கம் வித் மீ? எஸ், ஐ வாண்ட் டு கம் வித் யூ டூ. அதில் மீனிங் இன்னொரு ஆள் இருக்குது. ஏன் நான் இந்த சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ யூடியூப்ல எல்லாம் கொஞ்சம் பேர் வெளிக்கிட்டு இருக்கணும், பிதா குமாரன் பரிசுத்தாவி 3 பேரும் வேறு வேறு ஆக்கள் இல்லை, அது ஒரு கடவுள், திருத்துவம் பிழை. எஸ், பைபிளில் இருக்குது, பட் அது 3ம் 1. பட் இந்த இடத்துல கிளியராக இருக்குது, தெளிவாக இருக்குது, இயேசு கிறிஸ்துவிடம் இருந்தும். தட் மீன்ஸ் மேலே சொன்ன 2 நபரும் வித்தியாசம். ஓகே, இதை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். வேணும் ராஷ், நாங்கள் மரத்தன் இல்லை. ஏனென்றால் அதில் 7 ஆவி என்று சொன்னபடியினால நான் இதை உங்களுக்கு எடுத்து விளங்கப்படுத்த விரும்புகிறேன். ஓகே, இருக்கிறவரும் இருந்தவரும் வரப்போகிற, இருக்கிறவர் பிதாண்டு எங்களுக்கு தெரியும், இருந்தவர் பிதாண்டு தெரியும், வரப்போறவருமாகிய இறைவனிடமிருந்து உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாதாக. ஓகே, இது இருக்கிறவர், இருந்தவர், வரப்போகிறவர், இந்த
இருக்கிறவரும் இருந்தவரும் வரப்போவரும்ன்றது உண்மையிலே இயேசு கிறிஸ்து. ஓகே, வாரது இந்த உலகத்துக்கு திருப்பி வாரது இயேசு கிறிஸ்து. ஸோ பே அட்டென்ஷன், கவனிங்க. ஆனால் கீழே இருக்குது இயேசு கிறிஸ்துவிடம் இருந்தும். அந்த மீனிங் வந்து இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் இந்த உலகத்துக்கு, பட் பிதா அவரோட இருப்பார் கூட. தட்ஸ் தி ஓன்லி எக்ஸ்பிளனேஷன். ஸோ முதல் சொன்னது பிதா இருக்கிறவர் இருந்தரும் வரப்போகிறாங்க. ஸோ பிதாவோட நீங்கள் அந்த வசனங்களை வாசி பார்த்தீங்கன்னு இயேசுக்கு சொல்கிறார், பிதா என்னை தனியே இருக்க விடவில்லை. அப்போ நீங்கள் கேட்கலாம், குமாரனா அப்போ பிதா பரலோகத்தில் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்தார், ஹீ கேன் பி எனிவே பிதா. ஓகே, இயேசு கிறிஸ்துவால் ஒரு இடத்துல ஒரு டைமில் பல இடங்களில் அவரால் தோன்ற முடியும். ஓகே, ஸோ அதுதான் திருத்துவத்துக்கும் தேவனுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த திருத்துவத்தை எங்களால் விளங்கிக் கொள்ள என்றால் அது எங்களுடைய மூளைக்கு அப்பாற்பட்ட சிந்தனை ஞானம். யோசிச்சு பாருங்க, சாதாரணமாக கடவுள் படைச்ச இந்த மூளையாலே இவ்வளோ கண்டுபிடிப்புகளை பிடிக்கிறாங்க. விண்வெளிக்கு போகிறான்ட்டு இந்த பாருங்க, ஏஐ நியூ டெக்னாலஜி, எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோத்துக்கு எங்களுடைய மூளை விருத்தி அடைஞ்சிட்டு. அப்போ யோசிச்சு பாருங்க, அவன் எங்களுக்குள்ள படைச்ச இந்த சின்ன மூளையை படைச்ச கடவுள் அந்த மூலையிலே இவ்வளவு திறமை இருக்கும்னு சொன்னால் எங்களுடைய தேவனுக்கு எவ்வளவு ஞானம் இருக்கும். யூ கான் அண்டர்ஸ்டாண்ட். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இதை விட நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல இருக்கு, சிஷ்யர்களுக்கு சொல்லக்கல சொல்கிறார். ஆனால் அதை சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டீங்க. அதில் மீனிங் வந்து உங்களால் விளங்கி கொள்ளல, உங்களால் விளங்கி கொள்ள மாட்டோம். அதுதான் உண்மையான அர்த்தம். அப்போ இருக்கிறவரும் இருந்தவரும் வரப்போகிறவருமாகி இறைவனிடமிருந்து உங்களுக்கு இருபையும் சமாதானம் உண்டாதாக. பிறகு 2வது லைனில் பார்க்குறோம், அவரது அரியனுக்கு முன்பாக இருக்கிற 7 இதைத்தான் நான் இந்த இடத்துல வழங்கப்படுத்த விரும்புகிறேன். இது பரிசுத்த ஆவியானவர், ஓபியஸ்லி வெளிப்படையாக தெரியும். அப்போ நீங்கள் கேட்கலாம், இதில் 7 ஆவியானவர் இருக்கு, 7 பரிசுத்த ஆவியானவரான்னு கேட்கலாம். எகெயின் இன்றைக்கு பெரிய விவாதம், இன்க்ளூடிங் ஜெகோவா விட்னஸஸ். இன்னொரு ஒரு கடவுள் 3 பேர்ன்றீங்கள், சரியான குழப்பமாக இருக்குது. ஒரு கடவுள் தானே, பைபிள் சொல்லுது ஒன்றாகிய மெய்த்தவனாகி என்னையும், ஒரே ஒரு கடவுள், நான் ஒருவராய் பல அதிசயங்களை செய்பவர், பைபிளில் இருக்குது, சங்கீதத்தில். அப்போ நீங்கள் என்னென்று ஒரு கடவுள்ன்றீங்க, இப்போ 3 பேருன்றீங்க. லுக், இயேசு கிறிஸ்து ஞானசானம் கொடுக்க சொல்ல சீசலுக்கு கட்டளை சொன்ன பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். ஏன் அவர் சொல்லல? ரைட், இந்த 3 சொல்லாமல் யெகோவாவின் நாமத்தினால, அல்லது அடோனாயின் நாமத்தினால, அல்லது தேவனின் நாமத்தினால, அல்லது பிதாவின் நாமத்தினால என்று சொல்லியிருக்கலாம். கடவுள் 3 செயல்படுகிறார். அதால தான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 அவர் செப்பரேட்டாக சொல்கிறார். அந்த பேரில் நீங்கள் ஞானசானம் எடுக்கணும். அவருக்கு ஞானசானம் கொடுங்கன்னு இயேசு கிறிஸ்து கட்டளை எடுக்கிறார். அப்போ இந்த 7 ஆவியன்றது வந்து இது பரிசுத்த ஆவியானவர், இது வந்து தூதர்கள் இல்லை. ஓகே, அவர் ப்ரூவ் இட். பரிசுத்த ஆவியானவர் எப்படி என்று சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஓகே, இதுவும் ஜெகோவா என்ன சொல்கிறது, உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர்கள் அவற்றை வல்லமை தான் இருக்குது, நீங்கள் பிள்ளையா விளங்கிக்கணும். இந்த வேதத்தில் நோ, பைபிள் கிளியராக சொல்லுது. மத்திய 4ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் இயேசுக்குள்ளே இறங்கினார் இருக்குது. இப்போ இறங்கினார் என்று இறங்கியது என்று இல்லை. இட்ஸ் நாட் அ பவர். It's a person living in us, which you can't understand. The God is in heaven, and at the same time He lives in our heart. So, 2 கடவுளா? இல்லை. So then, if you move on to Acts, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு போனீங்கன்னு சொன்னால், then there are so many several incidents that the Holy Spirit was poured into Gentiles as well as the Jewish. யூதர்களுக்கும் யூதரல்லாதவர்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர், not the power. Yes, power is different, but this is the person living in us. அப்போ உதாரணத்துக்கு, ஓகே, லெட்ஸ் டேக் 120 disciples, அந்த 120 பேருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவி இறங்கினாண்டா 120 பரிசுத்த ஆவியானவரா? நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க இதுக்கு, நான் கேட்ட கேள்வி. I'm just asking a simple question. ஈவன் ஜெகோவா விட்னஸுக்கு இந்த கேள்வியை நான் கேட்குறேன். பைபிள் கிளியராக சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் அந்த 120 பேருக்குள்ளும் இறங்கினார், இன்க்ளூடிங் டிசைபிள்ஸ். அப்போ 120 பேருக்குள்ளே பைபிள் தெளிவாக சொல்லுது ஆவியானவர் இருக்கிறார். அப்போ 120 பரிசுத்த ஆவியானவரா? இல்லை. இதுதான், இங்கே தான் எங்கட ஞானமும் தேவண்ட ஞானமும் கிளாஷ் பண்ணுது. We can't understand. But he can be in
billions people heart. At the same time he can be in heaven, and the same time he can move around. This is God we are talking about. நான் பாதாளத்திலேயும் படுக்கை போட்டாலும் அங்கேயும் அவர் இருக்கிறார். யூ கான் ஹைட் ஃப்ரம் ஹிம். அவருடைய ஆவிக்கு நாங்கள் மறைவாய் எங்கே போவோம். ஆனால் அதே பரிசுத்தாவினர் எங்களுக்குள்ளே இண்டிவிஜுவலாக இருக்கிறார். இட் டசன்ட் சே எங்களுக்குள்ள பவர் வருதுன்னு பைபிளில் சொல்லல. எஸ், பவர் கர்த்தர் கொடுக்குறார். பட் த பைபிள் கிளியர் சே த பர்சன், ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். அவரை தூக்கப்படுத்தாதுன்னு இருக்கு. அப்படி நீங்கள் பவரை சொல்லலாம், ஆவியானவரை தூக்கப்படுத்தாதுங்கன்னா அது என்னென்று பவர்ன்னு நாங்கள் அதை சொல்லலாம். நோ, இட்ஸ் கம்ப்ளீட்லி ராங். ஜோவா விட்னஸ் ராங். இன்றைக்கு யூடியூப்பில் நான் சில வீடியோக்களை நான் கவனிக்கிறேன். இன்றைக்கு கொஞ்சம் பேர் 2 நாள் பைபிளை வாய்ச்சி விட்டோன்னா அவையில் எல்லாரும் ப்ரீச்சர்ஸ் மாதிரி வலிக்கிறோம். சும்மா ஒரு வருஷம் 2 வருஷம் பைபிளை வாய்ச்சினா they know everything. They start teaching. This is a fact. பைபிளில் தெளிவாக இருக்குது, தேவன் மூவராக செயல்படுகிறாண்டு. அப்போ இந்த 7 ஆவியர்ன்றது அவர் ஊழியத்தை அக்கம்ப்ளிஷ் பண்ணுறாங்க இந்த உலகத்தில் மனிதருக்கூடாக. அவர் 7 ஆவிகளாக செயல்படுகிறார். இஸ் ஒன் பர்சன், பட் he can be in 7 different places. எதை வச்சு நான் சொல்கிறேன்னு சொன்னால், இது தேவதூரில் இந்த 7 இயேசு கிறிஸ்துவோட கிருபையும் சமாதானமும் வருவதாக. அப்போ என்னண்டு ஒரு தேவதூதன் கிருபையும் சமாதானத்தையும் கொடுப்பான்? இம்பாசிபிள். ஹிஸ்ட்ரியில் நீங்கள் ஆதியாகமத்தில் வெளிப்படுத்த வரைக்கும் வாசி பார்த்தீங்கன்னா கிருபை சமாதானம் தேவன்கிட்ட இருந்தால் வருது. இன்ஃபேக்ட் பிளஸ்ஸிங்கும் இன்றைக்கு நிறைய பாசமாக சொல்லிக்கணும். ஐ பிளஸ் யூ. You can't bless anybody. I can't bless anybody. And the meaning, இப்போ நாங்கள் go bless you sister, go bless you brother, and the meaning என்ன நாங்கள் சொல்ல வரோம்னா, I am not blessing you. I will ask God to bless you. No man can bless anybody except Jesus Christ. நீங்கள் bless பண்ணல. So blessings, peace, grace, mercy, இதெல்லாம் கடவுளிலிருந்து வாரது. இப்போ நாங்கள் கதைக்கிற mercy பைபிளில் இருக்குது. So, பிரியமான சகோதரனே சகோதரிகளே, you have to understand God, you have to understand His function, you have to understand the way He operates. He operates in order to meet His ministry on this earth through you. He has to divide Himself into 3. And the one person in one of 3, the Holy Spirit, He's dividing Himself into, it's not He's dividing, He's functioning in 7 different ways. அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு 7 Spirit. You tell me, isn't that true? கடைசியில் முடியங்கள் சொல்லப்படுது இயேசுக்கு சமாதானமும் கிருபையும் வருவதா. அந்த மீனிங் இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போறவருமாகியோட இந்த சமாதானம் உண்டாவதாக, பரிசுத்த ஆவியானவர்கள் இந்த சமாதானம் உண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவோட இந்த சமாதானம் உண்டாவதா. அப்போ 7 ஆவிகள் 7 தூதர்னு சொன்னால் இப்படி சமாதானமும் கிருபையும் வரும். லுக், I took long time to explain. என்ன சொன்னால், இந்த ட்ராப்புகளை விழாங்க. இன்றைக்கு ஃபால்ஸ் டீச்சர்ஸ் நிறைய பேர் வந்து பைபிளில் இருக்கிற சத்தியத்தை திருத்தி சொல்கிறாங்க தங்களோட வயிற்று பிழப்புக்காண்டி. மேபி தே வாண்ட் டு கெட் மோர் வியூ ஆன் யூடியூப். இப்படியான வித்தியாசமாக அன்யூஷுவலாக சொல்லுவோட என்ன திருத்துவம் பிள்ளை என்னென்ன இந்த யூடியூப்பில் அவங்களோட வீடியோ டாப்புக்கு போகும். ஸோ தே மேக் மோர் மணி. ஸோ பிரியமான சகோதரனை சகோதரிகளே, நாங்கள் இந்த விலைக்கு விழ வேண்டாம். Just stick to the Bible. Even if I tell you the wrong thing, just ignore me and stick to the Bible. நான் அப்படி உங்களுக்கு சொல்லல, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். Don't think இப்படி ஒரு ஆள் பெரிய ஒரு ஆள் சொன்னால் அது சரியாக தான் இருக்குமென்று நீங்கள் யோசிக்காங்க. ஸோ நிறைய சத்தியங்களை நான் கேட்டுக்கொண்டேன். பைபிளை வாசித்து நிறைய ப்ரீச்சர்ஸ் அதை பிள்ளையாக ப்ரீச் பண்ணியிருந்தாங்கன்றதை நான் பல வருஷத்துக்கு பிறகு தான் நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கோ பேக் டு சாப்டர் 3. ஸோ இட்ஸ் அ பிக் சப்ஜெக்ட், திருத்துவம். அதை நான் கொஞ்ச நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் இட்ஸ் ஈவன் ஜெனசிஸ் சாப்டர் 1லே இருக்குது. இன் த பிகினிங் எலோயிம், இன் த பிகினிங் எலோயிம் கிரியேட்டட் heaven and earth. எலோயிம் என்றால் பன்மை, அதாவது தேவன் இல்லை. எல் என்றால் தேவன், எலோயிம் என்று சொன்னால் பன்மை. ஸோ ஆப்வியஸ்லி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அந்த மூவரையும் குறித்து தான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பிரியமான சகோதரனே சகோதரிகளே, நாங்கள் பைபிளை விளங்கி கொள்ளணும். ஆனோ எல்லாம் விளங்காதவங்களுக்கு, பட் we have to understand this fact. இதை விளங்கிகளோட திருத்துவம். ஸோ I took long time to explain, and இது சரியான இம்பார்ட்டன்ட். ஸோ பிள்ளையாக விளங்கணும். இதில் இருக்கிற 7 ஆவியில் 7 தூதர்கள் இல்லை. தட்ஸ் ஹோலி ஸ்பிரிட். ஓகே, இயேசு கிறிஸ்து வேற, பரிசுத்த ஆவியானவர் வேற, பிதா வேற. It's clear in the Bible. Don't fall into this trap. It's better to say I don't understand, but God function as a 3 person,
than to say, oh, God is one, he can't be three person. உண்மைக்கு நாங்கள் ஸ்டிக் பண்ணியிருப்போம். இறைவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் பிடித்து கொண்டிருக்கிறவுடைய வார்த்தைகள் இவையே. உன்னுடைய செயல்களை நான் அறிந்திருக்கிறேன், நீ உயிருடன் இருக்கிறாய் என்று பெயர் பெற்றிருக்கிறாய். இந்த சபையில் கன பேர் நாங்கள் கிறிஸ்டியன்ஸோ நாங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம்னு சொல்லி கொண்டிருக்கோம். பட் their life is dead. அவுட்சைடில் வெளியில் நிறைய மினிஸ்ட்ரிஸ் இன்றைக்கு don't you see that in this world? உண்மையாக சொல்கிறேன்னு இந்த வசனம் இந்த 2025 இந்த இயரில் பொருந்தும். நிறைய சர்ச்சஸ் இன்றைக்கு வெளிப்பிரகாரமான ஊழியங்கள், ட்ராமாஸ், ஃபங்க்ஷன்ஸ், பார்ட்டிஸ், அதாவது கிறிஸ்டியனோட பேரில் எல்லாம் செய்து கமிட்டிங் எல்லாம் செய்து கொண்டு மினிஸ்ட்ரி, ரீச் அவுட், ப்ரேயர், ஃபாஸ்டிங் ப்ரேயர் எல்லாம் செய்து கொண்டு பட் தே இன்சைட் தியர் லைஃப் இஸ் நாட் கனெக்டட் டு காட். They don't have any affection towards God, no devotion. It's all like hollow, ஓட்ட பெரிய ஒன்றுமில்லை உள்ளுக்கு. ஆனால் வெளியில் இப்போ இந்த தெரியுமா பூரி மாதிரி, பூரி நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க, நல்லா உப்பி பெருசாக இருக்கும், பார்த்தா பிட்டுசாக இருக்கும். பட் அதை டச் பண்ணிங்கன்னா பூரி உடையும், உள்ளுக்குள்ளே ஒன்றுமில்லை. பூரி நீங்கள் சாப்பிட்ற பூரி உங்களுக்கு தெரியும். அப்போ பிரியமானவர்களே, கிறிஸ்தவன் என்றது அவனோட வாழ்க்கை உள்ளுக்குள்ளே உயிர் பெற்ற ஒரு வாழ்க்கை, சந்தோஷமாக இருக்கிற வாழ்க்கை, தேவனோட கனெக்ட் பண்ணப்பட்ட சம்மந்தப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். ஆஃப்கோர்ஸ் வெளியில் செய்கிற ஊழியங்கள் அதுகள் இம்பார்ட்டன்ட். பட் உள்ளுக்குள்ளே நீங்கள் செத்தவர்களாக இருந்தோன்னு வெளியில் இந்த கிரியையை செய்கிறதில் எந்த விதமான பிரியோசனம் இல்லை. ஸோ இந்த சபையில் அந்த பிரச்சனை இருந்திருக்கு. ஆயினும் நீ இறந்து விட்டாய். வேர்ஸ் 2, விழித்தழு, சாகும் தருவாயில் மீதியாக இருக்கிறவர்களை பலப்படுத்து, ஏனெனில் என்னுடைய இறைவனின் பார்வையில் உன்னுடைய செயல்களை நான் நிறைவுள்ளவனாய் காணவில்லை. Look, these people are dead inside, but God wants to encourage them. என்னடா எங்களுடைய God is an encouragement, God of encouragement பைபிளில் இருக்குது. எங்களை உற்சாகப்படுத்துகிற தேவன் என்ற வசனம் கொரிந்தியரில் இருக்குது. அப்போ அப்படி இருக்கிற இனியிலேண்டு ஒரு விழுந்து போய் சாகம் தருவேன்னா மீனிங் அடிபட்டு ப்ளீட் பண்ணி ஒரு ஆள் இருக்குன்னு அந்த மீனிங் இல்லை. In spirit, if you find anybody going away, stray from God, just advise them, lift them up, and you lift yourself up, and then you lift your brother or sister up. ஸோ பலப்படுத்தணும். ஒரு சபைன்றது ஆக்களை உற்சாகப்படுத்தணும். ஒரு மனுஷன் பிழை செய்யிட்டான்னு சொன்னால் அந்த பிழையை திருப்பி சொல்லி அவனை அப்படியே தாழ்த்திக்கணும். யோசிச்சு பாருங்க, பேதுரு இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறார், அவன் மறதளிக்கிறார். கேன் யூ இமேஜின் எவ்ரிடே எழும்பி இயேசு கிறிஸ்து எழும்பி நீ வந்து என்ன இருந்தாலும் நீ என்னை மறதளிச்சிட்ட என்னதான். அந்த நெக்ஸ்ட் டே ஹி வேக் அப், டியூஸ்டே ஹி வேக் அப், என்ன இருந்தாலும் பீட்டர் நான் உன்னை மன்னிச்சிட்டேன், ஆனால் நீ என்ன மறதளிச்சிட்ட. Peter would have committed suicide like Judas. That is our God. He said to Peter, it's okay, no worries, move on. ஆனால் we should move on. ஸோ நாங்கள் அப்படியே படுத்திருக்கக்கூடாது, செத்த மாதிரி அப்படியே படுத்திருக்கூடாது. எழுந்துரு, get up. That's what the Bible says. So there's a hope for anybody in the church. யாருக்குமே கர்த்தர் சந்தர்ப்பத்தை கொடுக்குறார். ஏனெனில் என்னுடைய இறைவனின் பார்வையில் உன்னுடைய செயல்களை நான் நிறைவுள்ளவனாக காணவில்லை. your work is not satisfying me. நீ செய்கிற ஊழியங்களை என்ன திருப்திப்படுத்தலைண்டா you're dead inside. உன்னோட வாழ்க்கை கர்த்தருக்கு நேராக இல்லை. அதெல்லாம் நீ செய்கிற ஊழியத்தை நான் ரிஜெக்ட் பண்ணுறேன். எது முக்கியம்? ஊழியமா நீங்களா முக்கியம்? உங்களோட வாழ்க்கையா முக்கியம்? கர்த்தரோட சரியாக அஃப்கோர்ஸ் நீங்கள் வாழ்கிற something, if you don't do ministry, if you don't work for God, it's not a sin, but it's bad, it's not a sin. But if you do ministry and destroy yourself and committing sin here and there and forgetting God, that is a sin. பட் உண்மையில் கிறிஸ்தவனாக இருக்கணும்னு கட்டாயம் மற்றவனுக்கு சத்தியத்தை சொல்லுவான், கர்த்தருக்கு ஊழியம் செய்வான். என்ன பாயிண்ட் என்ன சொன்னால், எங்களோட our relationship far more important than our ministry. ஆகையால் நீ பெற்றுக்கொண்டவைகளை கேட்டவைகளை நினைவில் வைத்துக்கொள். யூ ஹாவ் டு ரிமெம்பர். ஸோ சபையில் கொடுக்கப்படுற சத்தியத்தை நாங்கள் ஞாபகம் வச்சுக்கோம். முதலாவது சரியான இப்போ சில பேரை கேட்டால் லாஸ்ட் சண்டே என்ன கொடுத்தான்னு சொன்னால் தெரியாது. யூ ஹாவ் டு ட்ரை அண்ட் ரிமெம்பர் அட்லீஸ்ட் த மெயின் மீனிங், அந்த மெசேஜின் மீனிங் யாவது ஞாபகம் வச்சுருக்கோம். தென் அதை ரமுக்கணும். அந்த வீக் ஃபுல்லாக
அதை பற்றி யோசிக்கணும். தென் அதுக்கு ஒபே பண்ணணும், கீழ்ப்படியணும். So 3 things are mentioned. You have to remember, you have to obey, and then repent. So this is why you go to church. You listen to a message, you have to remember. Remembering alone is not helping. நிறைய பேருக்கு எனக்கு தெரியும் இந்த வசனம், இந்த சாப்டரில் இந்த வசனத்தில் இப்படியான சம்பவம் இருக்குது. They can quote. I know so many people, like if you mention first line, they can say, இது வந்து இந்த bookல இந்த verse இந்த இடத்துல இருக்கு, இந்த சாப்டர்ல இருக்கு. They can point out. But if they don't obey, what is the point? We become like a professor அந்த தெரிந்தான யூனிவர்சிட்டியில் படிப்பிக்கிறார்கள் மாதிரி. They just teach. அதே மாதிரி நாங்களும் சும்மா டீச் பண்ணி கொடுப்போம். So you have to remember and obey. கீழ்ப்படுகிறதான் சரியான கஷ்டம். அடுத்தது, then you have to repent and say, that's it, I'm not going to do this anymore. God spoke to me. நீ விழுத்தலாவிட்டால் அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்படியெல்லாம் செய்யாவிட்டால் இயேசுக்கு சொல்கிறார், நீ விழுத்தலாவிட்டால் நான் திருடனை போல் வருவேன். இப்போ திருடன் வீட்டை வரைக்கில் ஃபோன் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு வர மாட்டேன். திருடன் வரைக்கில் அன்எக்ஸ்பெக்டடான, இப்போ என்னோட கதை கேட்கல, பேர்கிள் பண்ண கதை, வீட்டை களவு போன சம்பவத்தை பற்றி என்னோட கதை கேட்கல சொல்லுவாங்க, ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் இந்த டைம் வருவாங்க. கல்லங்கள் வந்து வார டைம் நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்கிற டைம். எனக்கு ஒரு ஆள் சொன்னார், கல்லங்கள் எப்போ வருவானா கொடுதானே எங்கள் ஸ்ரீலங்காவில் காலம் 3 மணிலேருந்து 5 மணிக்கு இடையில என்று சொன்னால் அந்த டைம் டீப் ஸ்லீப் இஸ் வெரி ஹார்ட். ஒரு சத்தம் கேட்டாலும் விழும்ப முடியாத டைம். அவ்வளோ டீப் ஸ்லீப்பில் வந்து 3 to 5 ஆகும். ஸோ தே நோ. இப்போ இயேசு கிறிஸ்து அதை கல்லனுக்கு தன்னை ஒப்படையில் அவர் என்ன சொல்லுவார், அந்த மெத்தட் I'm going to adapt the same method which burglar does have. அப்போ இயேசு கிறிஸ்துவும் வரைக்கும் அப்படி தான் வர போகிறேன். இயேசுக்கு சொல்கிறார், இதோ இங்கே இருக்கிறார், அதோ இங்கே இருக்கிறார், நம்பாதங்க. கணக்கு பேருண்டை எப்படி அந்த இயேசுக்கு வரப்போகிறார், பாருங்க அந்த சைன் எல்லாம் அடையாளங்கள் எல்லாம் நடக்குது, இயேசுக்கு வரப்போகிறார், வெகு சீக்கிரம் வரப்போகிறார். சில பேர் டைமையும் கொடுத்துருக்குறாங்க. அப்படி கணவர் கள்ளத்தீர்க்க சொல்லி அது பிள்ளைன்னு நிரூபிக்கப்பட்டு அந்த நாளை ஒருவனும் அறியாண்டு பைபிளில் இருக்குது. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது சரியான முக்கியம். பிரியமான சகோதரனை சகோதரிகளே, நாங்கள் கேர்ஃபுல்லாக வாழணும். இயேசுக்கு ரீசனை கொடுக்குறார், பிகாஸ் அவங்க கம் லைக் தீஃப் இன் த நைட். ஒரு திருடனை போல் நீங்கள் அறியாத நேரம் நான் வருவேன், ஒரு திருடனை போல் வருவேன், நான் எந்த நேரம் உன்னிடம் வருவேன் என்பதை நீ அறிய மாட்டேன். ஸோ சபைகள், மனவாட்டி சபைகள் இன்றைக்கு விழுத்தலோனும். இன்றைக்கு கேர்லெஸ்ஸான லைஃப், பாஸ்டர், ப்ரீச் எல்லாரும் தான் சொல்கிறேன் நான், பிலீவர்ஸ் எல்லாரும் கேர்லெஸ்ஸான லைஃப் வாழ்கிறாங்க. பட் தே ஃபர்கெட் ஜீசஸ் கோன் டு கம் பேக். And the main problem is we don't know when he's going to come back, what time. இப்போ ஒரு ஆள் கூட வீட்டை விசிட் பண்ண வரேன்னு சொன்னால், if he give time, ஒரு 5 o'clock நான் வரேன்னு சொன்னால், you can prepare the house. If he say, நான் வந்து காலம் 8 மணிலேருந்து பின்னர் 5 மணிக்குள்ளே எனி டைம் நான் வருவேன்னு சொன்னால், you have to keep your house clean, you have to prepare the food between 8 to 5. You have to make sure all the time அந்த நேரம் ஃபுல்லாக அந்த வீடு க்ளீனாக இருக்கும். But if they give specific time, you're going to be, you clean the house and after they're gone you don't care, or before that time you don't care. ஸோ இயேசு கிறிஸ்து பிரியமானவர்களே சொல்கிறேன், நான் வார டைம் என்னென்னு தெரியும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? எங்களோட வாழ்க்கை எந்த நேரம் துப்புரவாக இருக்கணும், அவருக்கு ஆயத்தமாக இருக்கணும். எப்படி நாங்கள் வீட்டை க்ளீன் பண்ணுவோம் அதே மாதிரி. ஆயினும் verse 4, தங்களுடைய உடைகளை கரைப்படுத்திக் கொள்ளாத சிலர். பாருங்க, இது நான் உண்டை கவனிச்சேன். அந்த சர்ச்சஸில் ஒரு குரூப், ரெம்னன்ட், ஒரு சின்ன குரூப் கட்டாயம் இருக்கும், தேவனுக்காண்டி வாழ்கிற குரூப். எல்லா சர்ச்சஸ்லையும் இந்த கேஸை கூடுதலானாக்கள் கேஷுவலாக வந்து ஏதோ இவங்க சொல்கிறாங்களே காணிக்கை போட்டு பாட்டை பாடிட்டு போகிறது. ஏன்னா என்ன செய்கிறது, இப்போ போட்டிலும் ஃபோன் அடித்து கேட்க போகிறாங்களே ஏன் வாரையிலேன்னு சொல்லி. பட் ரெம்னன்ட், ஒரு கொஞ்சம் குரூப், ஃபர்மெண்ட்டான லவ்வோட கர்த்தருக்கு டெடிகேட் பண்ணி வாழ்கிற குரூப் இருக்குது. இயேசுக்கு சொல்கிற, லுக், ஆயினும் தங்களுடைய உடைகளை கரப்படுத்திக்கொள்ள, மீனிங் பரிசுத்தமாக வாழ்கிற சிலர். கேன் யூ ஃபைண்ட் சச் பீப்புள்? எஸ், தேர் ஆர் ஹோலி பீப்புள் இன் கிறிஸ்டியானிட்டி. வெரி ஃபியூ, பட் தேர் ஆர். சிலர் 2 தான் இருக்குது அதில் பாருங்க. ஆயினும் தங்களுடைய உடைகளை கரைப்படுத்திக் கொள்ளாத சிலர் சார்தை பட்டணத்தில் இன்னும் உன்னுடன் இருக்கிறார்கள். அவர்கள் வெள்ளை உடைய அணிந்தவர்களாய் என்னுடனே நடப்பார். மீனிங் தூய்மையாக வாழ்வாங்க, அதற்கு அவர்கள் தகுதியுடையவர்கள். லுக், he says, okay, I find all these things, but then I know there are certain group, கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. I know they're being faithful to me, they're living a holy life. Not all of them, but few.
வெற்றி பெறுகிறவன் அவர்களைப் போலவே வெள்ளை உடைகளை அணிந்து கொள்வான். வாழ்வின் புத்தகத்திலிருந்து ஒருபோதும் நான் அவனுடைய பெயரை அழித்து போட மாட்டேன். மீனிங் வாழ்வின் புத்தகத்தில் நாங்கள் இன்றைக்கு ரசிக்கப்படுறோமோ கர்த்தர் பேர். இப்போ குமாரன்னு சொன்னால் குமாரண்டு கர்த்தர் அந்த புத்தகத்தில் எழுதி வச்சு. யூ ஹேவ் டு பிலீவ் தட் உங்களுடைய பேர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. பட் தென் இன்னொரு கேள்வி எனக்கு வருது, இதை வாசிக்கல. இன்னும் நான் அழித்து போட மாட்டேன் என்றால் he is capable, he can erase your name. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேன் யூ கம் டு ஹேரோன்னு கேட்டால் நான் சொல்ல ஓகே ஐ ஒன்ட் கம், நான் வரமாட்டேன். மீனிங் என்னால் வர முடியாதுன்னு இல்லை, as my choice, நான் வரமாட்டேன். பட் ஐ கேன் கம், என்னால் முடியும். ஸோ he is capable of scratching your name off from the book. உங்களோட பேரை கிறுக்க முடியும் அவரால். That's what he says. But he won't. நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் லுக் அணிந்து கொள்வான். வாழ்வின் புத்தகத்து ஒருபோதும் நான் அவனுடைய பேரை அழித்து போட மாட்டேன். அது எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் சொல்லுங்கள். இதில் அது அப்படி தான் இருக்குது. ஸோ your names are in the book of life. Let's keep our life clean. கத்திரக்காண்டு வெள்ளை உடையனா மீனிங் வெள்ளை உடுப்பை போட்டுக்கொண்டு திரியிறையில் அங்கே இங்கே. ஏன்னா சில பேர் நிற்கிறது வெள்ளை உடுப்பை கொடுத்தனா நான் பரிசுத்த வேண்டாம் அப்படியும் இருக்குது. கொஞ்சம் குரூப் சிபிஎம் இன்னும் சில குரூப்புகள் இருக்குது. அதே வாய்ப்பில் அதே வெள்ளை உடுப்பை தானே அரசியல்வாதிகளும் இந்தியாவில் கொடுக்குறாங்க. அவங்களான கொலை செய்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. they do all kind of thing. ஸோ பிரியமான சவரில் கத்தருக்கண்டு நாங்கள் அப்படி வாழ்ந்தோம்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், look, your name's in the book. I won't erase it. நான் அழிக்க மாட்டேன். என்னுடைய பிதாவுக்கு முன்பாகவும் look, it's clear proof. பிதான்னு சொன்னால் இஸ் a separate person. He's God. இயேசு கிறிஸ்து God. என்னென்னு சொல்லி பிதாவும் இயேசுவும் ஒன்று. யூ கான் இம்பாசிபிள். என்னுடைய பிதாவுக்கு முன்பாகவும் அவருடைய தூதர்களுக்கு முன்பாகவும் அவனுடைய பெயரை அறிவிப்பேன். Can you imagine Jesus get up and say, oh, so and so, okay, ஜோனை ஆல்மோஸ்ட் லைக் இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி, திஸ் இஸ் ஜோன், வெல்கம். இந்த உலகத்தை விட்டு நாங்கள் போய்க்கல, தூதலுக்கு முன்பாகவும் பிதாவுக்கு முன்பாக பேரை சொல்லுவார். what a wonderful privilege. Then finally நான் அடிக்கடி சொன்ன மாதிரி கடைசியாக இதை சீல் பண்ணுறது, இவ்வளோ சத்தியத்தையும் சீல் பண்ணுறது, இன்னும் ஆல்மோஸ்ட் பரிசுத்தாவே சொல்கிறார், லுக், ஜீசஸ் ஸ்போக் இட்ஸ் லைக் ஐ ஸ்போக். பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்குறார். அந்த மீனிங் பரிசுத்த ஆவியானவர் ஜஸ்ட் சொல்கிறார், யா ப்ளீஸ் யூ லிசன் டு மீ, எனக்கு லிசன் பண்ணுங்கன்னு சொல்கிறார் இயேசு பரிசுத்த ஆவியானவர். இது சொன்னது நான் சொன்ன மாதிரி. ஸோ இந்த சத்தியங்களை நாங்கள் மனதில் வச்சுருப்போம். இன்னும் அந்த சபையிலிருந்து இதை நாங்கள் ஒப்பிட்டு எங்களோட வாழ்க்கையை நாங்கள் பார்ப்போம். சபைன்றது நானும் நீங்களும், சபைன்றது கட்டிடம் இல்லை. ஸோ இதில் சொல்லப்பட்ட சத்தியங்கள் ஒரு பில்டிங்குக்கோ, ஒரு பர்டிகுலர் டினோமினேஷனுக்கோ, பேப்டிஸ்ட் குரூப்புக்கோ, அல்லது மெத்தடிஸ்ட் குரூப்புக்கோ, அல்லது பென்டிகோஸ் குரூப்போ சொல்லப்பட்டதில்லை. இட்ஸ் ஜஸ்ட் கிறிஸ்டியன். தேர் இஸ் நோ டினோமினேஷன் இன் த பைபிள். Nomination God created, denomination men created. I am not any. என்ன யாரும் கேட்டாங்கன்னா நான் சொல்கிறது I'm a Christian. That's it. I don't have to be in any sector. I don't have to be in any sector to introduce myself. Oh, I'm Baptist. I'm not going to introduce like that. I'm going to say I'm a Christian. You don't have to have any other name to back it up. You have one name, that is Jesus Christ. That alone is enough. அது மாத்திரம் காணும். Let's pray. ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம், உங்களை உயர்த்துகிறோம். உங்களுடைய ரத்தத்தை சிந்தி இயேசுவே எங்களை ரட்சித்தீர். ஆண்டவர் இதில் வாசித்தது போல கர்த்தாவே எங்களுக்காக திரும்பவும் வருகிறீர். எங்களை ஆண்டவரை தூய்மையாக நடத்துகிறீர். கர்த்தாவே அவங்களை திருத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட ஒரு ஆசீர்வதியும், பெரியவருந்து சிறியோர்லேருந்து சிறிய வரைக்கும் குடும்பங்கள்லேருந்து ஆண்டவர் வாலிபர்லேருந்து எல்லாரையும் ஆசீர்வதியும். ஆண்டவர் எல்லோரும் இதை கேட்டு ஆண்டவரை பக்கமாக திரும்ப தங்களுடைய வழிகளை ஆண்டவரை சரிப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் நடப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. Amen. Thank you. God bless you.